கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அனுதினமும் 5 நிமிடம் இயேசுவோடு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்காகவும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருப்பதற்காக அதை எண்ணி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் உங்களுக்காக நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். பிரியமானவர்களே, இனி நீங்கள் தீங்கை காண்பதே இல்லை என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை தீமையை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில் தோல்வி, பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், சோர்வு என்று சொல்லி எல்லா விஷயத்திலும் நீங்கள் சோர்வையே பார்த்து கொண்டிருக்கலாம். கவலைகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கலாம். வெறுமையை பார்த்து கொண்டிருக்கலாம். உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம். என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் என்னைக்கு மாறுமோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட நெருக்கத்தை மாற்ற போகிறார். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் இன்னைக்கு நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் இன்னைக்கு நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இனி நீங்கள் தீங்கை காண்பதே இல்லை. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை நீங்கள் தீமையை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நன்மையை பார்க்கவே முடியாதபடிக்கு உங்களோட வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் தடையாக நின்று இருக்கலாம். ஒரு அற்புதமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதிசயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இனி இந்த நாளிலிருந்து இனி நீங்கள் தீங்க காண்பதில்லை என்று உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் உறுதியாக பிடித்து கொண்டு இனி நீ தீங்கை காண்பதில்லை என்று எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுடைய தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நன்மையாய் ஆசீர்வதித்து கொடுப்பார். தடைப்பட்டு இருக்கிற காரியங்களை இன்றைக்கு அவர் வாய்க்க செய்வார். என்ன காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை அவர் நடத்துவார். உங்களோட கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், வியாதிகளை மாற்றுவார், நெருக்கங்களை மாற்றுவார். இன்றைக்கு உங்களோட கண்ணீருக்கு அவர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். உங்களோட கண்ணீரை எல்லாம் அவர் துடைக்க போகிறார். இது வரைக்கும் நீங்கள் கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கலாம். என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் இது வரைக்கும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, என்னை தேற்ற யாரும் இல்லை, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறதுக்கு கூட யாரும் இல்லைன்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். நான் எவ்வளவோ ஜெபிச்சுட்டேன், உபவாசித்து பார்த்துட்டேன், நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், இனி நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியலையே, நான் முற்றிலுமாக சோர்ந்து போயிட்டேனே. இசப்பா, என்னுடைய ஆத்மாவை நீர் எடுத்துக்கூட கூடாதா என்று சொல்லி கூட நீங்கள் ஒருவேளை மரணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்னும் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இல்லை, கர்த்தர் உங்களை இன்னும் அதிக தூரத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். அநேக அற்புதங்களை அவர் உங்களுடைய கண்கள் காணும்படியாய் செய்ய போகிறார். உங்களை அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அன்றைக்கும் சங்கீதக்காரராகிய தாவீது ராஜா தன்னுடைய உபத்திரவத்தின் காலத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல கூட இன்றைக்கு நீங்களும் எவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு ரூபா கூட எனக்கு இப்போ இல்லையே, எனக்கு யார் கொடுப்பா, என்னோட தேவைகளை யார் சந்தித்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு கூட இருந்தாலும் இந்த வெறுமையான நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க. ஏசப்பா, இந்த வெறுமையான நேரத்திற்கு ஸ்தோத்திரம், என்னை நீங்கள் ஒரு நெருக்கத்தின் பாதியில் நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம், நான் அற்புதத்தையே இன்னும் பார்க்கலாம், அதுக்காக மக்க ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்கும் பொழுது கர்த்தருடைய உள்ள மகிழும். பிரியமானவர்களே, என் பிள்ளை இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் எனக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறாளேன்னு சொல்லி கர்த்தர் இந்த நேரத்திலே கால தாமதமாக்கி கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் இன்றைக்கு இந்த நேரத்தில் அவர் செய்ய அவர் வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் இன்றைக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறடுங்க. பொறுமையாய் போய் அவரோட சமூகத்தில் அமர்ந்துருங்க. நானும் கூட என்னோட வாழ்க்கையிலையும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி கர்த்தரோட சமூகத்தில் போய் அமர்ந்திருப்பேன். சில நேரங்களில் என்னால் ஜெபிக்கவே முடியாது, எனக்கு ஸ்தோத்திர பலிகளை கூட ஏறெடுக்க முடியாது. ஆனாலும் கூட அந்த நேரத்திலையும் நான் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பேன். ஸ்தோத்திர பலிகள் 1000 என்கின்ற ஒரு புத்தகத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த புத்தகத்தில் இருக்கிற ஸ்தோத்திர பலிகளெல்லாம் கர்த்தருக்கு நான் பொறுமையாக
அமைதியாக இருந்து ஏறெடுப்பேன். ஏறெடுக்கும் போது என்னோட உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்கும், ஒரு சந்தோஷமும் சமாதானமும் வரும். அதே போல் கர்த்தர் அதை அப்படி ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்களும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. உங்களோட தடைப்பட்டு போயிருக்கிற காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட துக்கம் மாற்றுவார். இன்றைக்கு உங்களோட வியாதிகளை மாற்றுவார். மன அழுத்தமாக இருக்கீங்களா? மன அழுத்தத்தை அவர் இன்றைக்கு மாற்றி போட போகிறார். ஒரு வேலையில் எனக்கு உயர்வு இல்லை, எனக்கு ப்ரமோஷன் உயர்வு இல்லை, எனக்கு ஊதிய உயர்வு இல்லை நீங்கள் சொல்லிட்டு இருந்த எல்லாவற்றையும் கொடுக்க அவர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை மாத்திரம் ஏறெடுங்க. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை